உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மோகன், மோகன் இத பாரு. மோகன் இந்த மாதிரி கடவுளோட சண்டை போடக்கூடாது. நான் சண்டைலாம் போடலமா, அவரை சோதனை பண்றேன். ஏன்னா இவர் தானே ஜனங்களுக்கு சோதனை கொடுக்கிறாரு. எனக்கு இவருக்கு நான் சோதனை கொடுக்கிறேன். இல்ல மோகன், மனுஷங்க என்னைக்குமே கடவுளை சோதிக்க கூடாதுப்பா. அவர் மட்டும் மனுஷங்களை சோதிக்கும் போது மனுஷங்க ஏன் அவரை சோதிச்சு பார்க்க கூடாது? எப்பவும் கடவுள் சொல்றது மட்டும் தான் மனுஷங்க கேட்கணுமா? மனுஷங்க சொல்றதையும் ஒரு முறை கடவுள் கேட்கட்டுமே. ராதா இவருக்காக எவ்வளவு பண்ணிருக்கா, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா இவர் மேல. இப்ப அவ குழிக்குள்ள விழுந்து கிடக்குறா. அவனோட உயிரே இப்ப ஆபத்துல இருக்குமா? தம்பி, அந்த கடவுள் என்ன பண்ணாலும் நிச்சயம் நல்லதுதான் பண்ணுவாரு. அவர் மேல நம்பிக்கை வை, அவர் கைவிட மாட்டாரு. நீங்களும் அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? அப்போல இருந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்களா? ஆனா என்ன பலன் கிடைச்சது? உங்க பேத்தியோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. வாழ்க்கை முழுக்க இவருக்கு நீங்க பூஜை பண்ணிருக்கீங்களா? அப்ப கேளுங்க இவர்கிட்ட, பதிலுக்கு எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு. நான் எல்லா உயிரினத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு யாரும் குறைஞ்சவங்களும் இல்ல, வசதியும் இல்ல. எந்த மனுஷன் என்ன மனசார பூஜிக்கிறானோ நான் அவனுக்குள்ள இருப்பேன், அவனோட வாழ்க்கையில இருப்பேன்னு சொன்னார்ல. நானும் கீதையை படிச்சிருக்க பாட்டி. மோகன், இவருக்கு பூஜை பண்றவங்களோட வாழ்க்கையில இவர் இருப்பாருன்னா அவங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அப்ப இன்னைக்கு இந்த ராதாவோட உயிர் ஆபத்துல இருந்திருக்காரு. ராதா வாழ்நாள் முழுக்க அவரோட பக்தியிலே காலத்தை கழிச்சாங்க. அப்புறம் ஏன் இவர் அவ வாழ்க்கையோட விளையாடுறாரு? பதில் சொல்லுங்க. மோகன் இத பாரு, இந்த மாதிரி கிருஷ்ணரையும் ராதையையும் பிரிச்சு வச்சு பாக்குறதெல்லாம் ரொம்ப தப்பு மோகன். என்னைக்குமே பிரியாம இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கிறவங்க. இவங்களை பிரிச்சு வச்சோன்னா அது பெரிய பாவத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன பாவம்? இவர் கூட தான் துளசி என்கிட்ட இருந்து பிரிச்சாரு. அது இவருக்கு பாவமா தெரியலையா? இன்னைக்கு குஷியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்தாரு. இப்ப ராதாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்றாரு. மனுஷனை படைச்சதே கடவுள் தானா? அப்ப மனுஷனும் கடவுளை படைச்சிருக்கான். அன்பு நம்பிக்கை ரெண்டுமே ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஆனா இவருக்கு எப்பவும் வாங்க மட்டும் தான் தெரியும், கொடுக்க தெரியாது. இப்ப இவருக்கும் தெரியணும்ல, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை யாராவது பறிச்சா அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு அவரும் புரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு ராதாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உலகத்துல எல்லா கோவில்ல இருக்கிற ராதையையும் நான் திருடிடுவேன். மோகன், ராதா எப்பவுமே சொல்லுவா, இந்த உலகத்தோட செயல்பாடு உங்க கையில தான் இருக்கு. அப்படின்னா எங்க ராதாவை காப்பாத்து. மோகன் இந்த மாதிரி காதம்பரியம்மா, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்யட்டும். இல்ல, கடவுள்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா அவங்க கடவுளை நம்புறாங்கன்னு அர்த்தம். மோகனோட அந்த நாத்திகத்துக்கு பின்னாடி ஆழமான நம்பிக்கை இருக்கு.
அவர் அந்த சிலையை கொண்டு போகட்டும், கொண்டு போகட்டும். பாட்டி குஷி, டாக்டரும் பாட்டியும் உனக்காக மருந்து கொண்டு வர போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு தூங்கு குஷி. எங்க கண்ணை மூட பார்க்கலாம். குட் கேர்ள். துளசி, உன் பொண்ணு குஷி இப்ப நல்லா இருக்கா துளசி. ஆனா இவளை காப்பாத்தி கொடுத்துட்டு நம்ம ராதா, அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது துளசி. அப்படி ஏதாவது நடந்தா அந்த பழிய நம்ம குடும்பத்தால தாங்கிக்கவே முடியாது. இல்லம்மா, ராதாக்கு எதுவும் ஆகாது. ராதாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் கிருஷ்ணர் முன்னாடி கையெடுத்து கூட கும்பிட மாட்டாங்க. ராதாவோட நம்பிக்கை மட்டும் உடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ராதாக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். ராதாக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா ஆகாது. மோகன் தம்பி, எங்க போறீங்க? சார், நமக்கு ஒரு முக்கியம். நமக்கு இந்த இடத்தோட ஒரு பழைய ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னால இங்க ஒரு சீவேஜ் பைப் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை யூஸ் பண்ணதே இல்லை. நம்ம பண்ண தோன்ற இடத்துல இருந்து 10 மீட்டர் கீழே தான் அந்த பைப் லைன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.